பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. இன்றைக்கு தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 68 5ஆம் வசனத்தை நாம் இவ்வண்ணமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 68 5வது வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் திக்கற்ற பிள்ளைகள் அல்ல, அனாதைகள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உங்களுடைய மனக்கண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இருதயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். நம்முடைய தேவன் அசுத்தத்தின் தேவன் அல்ல, அநியாயத்தின் தேவன் அல்ல, அக்கிரமத்தின் தேவன் அல்ல. அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் தூயவர், பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருடைய இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அதனால தான் மோசைக்கிட்ட வந்து அந்த முச்செடி நடுவில் தோன்றின தேவன் அவருக்கு அங்கே பிரசன்னமாகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள பூமி, உன் பாதரட்சியை கலற்றி போடுங்கிறார். பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற நீங்கள், தேவனை தேடுகிற நீங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரக்கம் பாராட்டுகிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அவர் நம்மோடு பேசுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் யாருமே தனிமையானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு எந்த உதவியும் கிடையாது, நான் திக்கற்றவன், நான் அனாதை என்கிற அந்த உணர்வு தயவு செய்து யாருக்காவது இந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா, பிள்ளைகளே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். இயேசு உங்களுக்காக மனு அவதாரமாக இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார். 33 ஆண்டுகள் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் மீண்டும் வருவார், உங்களை என்னையும் சேர்த்து கொள்வார். ஆகையினாலே அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, அவர் உங்களை கைவிடவும் இல்லை. அவர் உங்களுக்காகவே இருக்கிறவர். மரித்தேன், இதோ சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேங்கிறார். திக்கற்ற பிள்ளைகளே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்களாக இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். விதவைகளுக்கு இந்த உலகத்தில் யாருமே அடைக்கலம் தர மாட்டாங்க, அவங்களுக்கு அரணம் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேலை இருக்குன்னு நினச்சா சுய லாபத்துக்காகத்தான் இருப்பாங்க, அவங்கள ஏமாற்றும்படி தான் இருப்பாங்க. ஆகாரை விசாரித்த தெய்வம். அன்றைக்கு ஆபிரகாம் கைவிட்டு விட்டான். நாச்சியாராகிய சாராலும் கைவிட்டு விட்டார். யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமானார். ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன விசாரிக்கிறார். அவளுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த எல்ரோயி, என்னை கண்டவர், என்னை காண்பவர், என்னை விசாரித்தவர், எனக்காக யாவையும் செய்கிறவர், என்னை பெரிய ஜாதியாக மாற்றினார் அப்படின்னு சொல்கிற ஆகார். யோசிச்சு பாருங்க. அந்த விதவையாய் வழி அனுப்பப்பட்டவள், புருஷனால் கைவிடப்பட்டவள், தன்னுடைய நாச்சியாரால் கைவிடப்பட்டவள், தேவனுக்காக வாழும்படியான அர்ப்பணிக்கப்பட்டு அவளை பெரிய ஜாதியாக மாற்ற சரித்திரத்தில் இடம் பிடித்தான். பிரியமானவர்களே, நான் விதவையாயிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரூத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ரூத்துக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுத்துருக்கிறார். விசாரிப்பார், அவளுக்காக வந்து துணை நிற்பார். ஏன்னா ரூத்தை போல நீங்கள் கர்த்தருக்காக நிற்கணும். பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கணும். நான் திக்கற்றவளாக இல்லை, நான் தேவனோடு கூட இருக்கிறேங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வரணும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர், உங்களை அப்படியே நடத்துவார்.
தேங்க்யூ. காட் bless யூ ஆல். ஆமென்.